இங்க 2 பேரும் 4 மாசம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோ குடிக்கு அடிமையாகி பயங்கரமா ஹீரோயினை போட்டு டெய்லி அடிக்கிறான். நம்ம புருஷன் ஏன் இப்படி இருக்கிறான், அவனை திருத்தணும்னு சொல்லிட்டு மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுல கலந்து வைக்கிறா. ஆனா ஆபீஸ்ல இருந்து வரும்போது உன் பொண்டாட்டி வந்து மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு போனான்னு போட்டு கொடுத்துறானுங்க. நேரா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ ஏண்டி என்னைய திருத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு சுடுத்த நிலா அவன் மூஞ்ச வைக்க போவான். அப்புறம் மனசு மாதிரி விட்டுருவான். சரி குழந்தை பிறந்தா இவர் சரியாகிருவாருன்ட்டு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு மேக்கப் எல்லாம் பயங்கரமா போட்டுக்கிட்டு பலூன் எல்லாம் வாங்கி ஓட்ட போட்டு ரெடியா உட்காந்துருப்பா. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு கிழமை வந்து வாமா கொஞ்சம் வேலை இருக்குமான்னு கெஞ்சி கூப்பிடுவான். இவளும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருவா. அவ வரத்துக்குள்ள ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் பாக்குறான். ஓ உனக்கு ஆடம்பர வாழ்க்கை கேக்குதா, எவனை பாக்குறதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த ஹீல்ஸ வச்சு விரல அடிச்சு உடைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டு பையன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். ஹீரோயினோட அம்மாவும் ஆமா சார் அவன் என் பொண்ணை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லி கெஞ்ச ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. கேஸ் கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சோன்னு நேரா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரனோட நீ அஃபேர்ல இருக்க, அதனாலதான் உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் படியில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இதனால அவன் வயித்துல இருந்த குழந்தையும் இறந்து போயிருது.